உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. கட்டி போட்டு போகாமல் வடிவாக பாருங்க. பழுத்துட்டு வந்து பார்ப்போம். என்ன இல்லை நல்லா பழுத்துடு, நல்லா கரைஞ்சி வந்துட்டேன். சாக்கு கட்டி பழுக்க வச்ச நாங்கள் பாருங்க. பழுத்து கொட்டணும். இந்த பழம் விழுகுது. பழுத்து நல்லா இருக்கு. முழுக்க முழுக்க பழுத்துச்சு. ஆனால் 2 நாள் தான். 2 நாளே நல்லா கரைஞ்சி வந்துட்டு. வணக்கம் உறவுகளே, அல்வா வந்து செய்வோம். வாங்கோ காணொளிக்க போவோம். இங்க சரணி மண்ணிட்டு இருக்கிறேன். வாங்க வாங்க வாழைப்பழம் குடியோட சாப்போட வாங்க சாப்பிட்டு பாருங்க. என்ன மாதிரி இருக்காது. இது சாகு கட்டி வச்சமையா பழுத்துட்டுது. தெரியல முழுக்க பழுத்துட்டுது. சரி அடுப்பை மூட்டி விட்டுட்டீங்க. நல்ல கரைஞ்ச போலாம். சாப்பிட்டு பார்ப்போமே நம்ம இல்லை. இது மருந்து அடிக்காத பழம் தானே. நல்லா இருக்கு சாப்பிடும். என்ன மாதிரி புளிக்குதோ மழைக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அடுப்பை முதல்ல மூட்டி விட்டேன். நான் என்னோட பிறகு கொஞ்சம் வீரம் மாதிரி இருந்ததை இப்போ கொஞ்சம் எரிக்கேட்ட மாதிரி. இதை கொண்டு வைக்கட்டும் சாமி. நீங்க போயேக்க பிடிங்க கொண்டு போங்க. என்ன முட்டை வச்சு போய் சாப்பிடுங்க. உங்களோட கத்தி முறிஞ்சதால இந்த கரண்டி கணக்கு வெட்ட வழியா கிடக்கு. இது மீசி தானே. அது குத்திக்கொண்ட வருது. அதான் வெட்டும் கத்தி கண்ட காணுமில்ல. இதை குலாத்தையும் போடட்டு நிறைக்க. இப்போ நான் இதை நல்ல பசையை அரைச்சி எடுத்து கொண்டு வரோம். தண்ணி ஒன்றும் சேர்க்கையில் நாங்கள் தண்ணி விடாமல் தான் அரைக்க போகிறோம். அரைச்சி எடுத்து கொண்டு வரோம். இங்கே பாருங்கோ, நல்ல கரைஞ்ச பழம் தானே திக்கா இருக்கு. அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கிறேன் நான். இதில் தான் இன்றைக்கி அல்வா செய்ய போகிறோம். இப்போ நான் சட்டி சூடாகிட்டு இதில் கொஞ்சம் நெய் சேர்க்கிறேன். இந்த நெய்யில் நான் இப்போ 50 கிராம் கச்சான் முத்து, மற்றது 25 கிராம் முந்திரிக்க வத்தல். இதை நான் இதில் வறுத்தெடுக்க போகிறேன். கச்சான் முத்துக்கு பதிலாக கஜுவும் போடலாம். எங்கள்கிட்ட கஜு இல்லைன்றபடியா நாங்கள் கச்சான் முத்து போடுறாங்க. நீங்கள் கஜு இருந்தால் போட்டு செய்யலாம். இதை நாங்கள் எடுப்போம். பொரிஞ்சு வந்துட்டு இப்போ நான் இதே சட்டியிலேயே இப்போ கச்சான் முத்து பொரிச்சு எடுத்த சட்டியிலேயே நான் இதை அரைச்சி வச்சிருந்த வாழைப்பழம் இதை நாங்கள் இதில் சேர்த்து இங்க கட்டி இல்லாம அரைச்சி எடுக்க வேணும். அப்படித்தான் செய்ய வேணும். கட்டி துப்புரவா கட்டி இருக்கக்கூடாது. வாழைப்பழத்தை எல்லா பசையா அரைச்சி எடுத்தது. இப்ப சார் இது இதர பழத்துல நாங்க செய்யறோம். அது என்ன வாழைப்ப கப்பலோ கதலியோ என்னதுலையும் செய்யலாம். நாங்கள் இப்ப இது அந்த வாழை குளியெல்லாம் முறிஞ்சுக்கிடும். அந்த வாழை தோட்டத்துக்காண்டி போனமே. அப்போ நான் அதை ஒரு குழியை வெட்டி கிடப்பழம் பழுத்திருந்ததை அதை வெட்டி கொண்டு சாக்கில் கட்டி வச்சோம். அது நல்ல வடிவாக இல்லாமல் பழுத்துட்டு. இது சர்மி இப்போ நாங்கள் இதர பழத்துல எல்லாம் செய்கிறோம். இப்போ என்ன வாழைப்பழம் வேண்டாலும் செய்யலாம். என்ன கதலியோ கப்பலோ அந்த அது இன்னொரு வாழைப்பழம் மருத்துவ வாழைப்பழம் வந்து இருக்கும். என்ன உள்ளுக்கு மஞ்சளா இருக்கும். வெளியில தோல் வந்து விதத்துல இருக்கு. வாழைப்பழம் பச்சையா இருக்கும். உள்ளுக்கு பழத்து இருக்கு. அட்டைக்கு ரஞ்சன் எண்ணெய் விட்ட ஒரு குலத்துக்கு தந்தை விட்டேன். இதை கொண்டு போய் சாப்பிட்றேன். இப்போ நான் அதை கொண்டு போய் வீட்டை புள்ளியில கொண்டு கொண்டு போய் இந்த பச்சை புள்ளியை வாங்கினு கிடைச்சு. இதை நீங்க எப்போ பழக்க போதும். அதை உரிச்சு சாப்பிட்டு பார்த்தா உள்ளுக்கு அப்ப எனக்கு தெரியும் அப்படி ஒரு பழம் இருக்கு. இப்படி அதுக்கு பேர் சொல்லிட்டு வரும். நான் அதை மறந்து போறேன். நல்ல ரஞ்சன் எண்ணெய் சொன்னாரு. மருத்துவ இருக்கு. மருத்துவம் வந்து தோல் சிவப்பு. இது கறி பச்சை உள்ளுக்கு பழம். ஆனால் என்னென்ன பழக்கு வேறு கறி எனக்கு தெரியாம அது தோட்டம் தெரிந்தாங்க. இந்த காலங்களுக்கு இப்போ பழக்கமே இந்த மாதிரியா
ஆனால் அது அப்போ அதுக்கு தோட்டம் அப்போ அந்த வாழை தெரியும் தானே வாழை காய்ச்சா இத்தனை நாள் யாராவது பழக்க மாட்டு அது பழம் தான். இது நாங்கள் அன்றைக்கு வாழை தோட்டத்துக்கு போயிருக்க புரிஞ்சு கிடந்தது ஒரு வாழைக்குள்ள இடப்பழம் பழுத்த இருந்தது. நான் அதை வெட்டி கொண்டு வந்தேன். நான் அப்போ அதை கொண்டு வந்து சாக்கில் கட்டி வச்சமையா முழுக்க பழுத்துட்டுது. சரி, கதையோட கதை சர்க்கரையோடு நீங்கள் சர்க்கரையை போடுவோம். இப்போ நாங்கள் இதோட 250 கிராம் சர்க்கரை எடுத்து கொஞ்சம் குத்தி வச்சுருந்தேன். நான் அதை இதோட சேர்க்குறேன். சர்க்கரை கரையிட்டா கரைக்கும். அதை உருகும், இதில் உருகி நிறம் மாறும். சர்க்கரையும் பாருங்க சாமி, சிலது நல்ல கருப்பு சர்க்கரையாக இருக்குது, சிலது கொஞ்சம் வெள்ளை மாதிரி. ஆனால் மோதகத்துக்கு சர்க்கரை பொங்கல் சர்க்கரை கருப்பு தான் வடிவாக இருக்குது. மோதகத்துக்கு கடிக்க சும்மா அந்த மாதிரி பூவி. இப்போ என்னன்னு சொன்னால் இங்கே வீட்டில் ஒரு கருத்து புள்ளிகள் இருந்தான்னு சொன்னால் எல்லாம் கவர்ச்சியான புள்ளிகள். அதுக்கு நகை போட்டு அதை கேட்ட உடுப்பல் கூட என்ன வடிவு சொல்லுங்க. வாழைப்பழம் கருத்தா என்ன செய்வாங்க? இது என்ன கருத்து கொஞ்சம் தோல் கருத்தா தோல் கருத்தா இது கருத்து போச்சு தூக்கி போட்டுடும். ஆனால் அந்த கருத்த புள்ளி கருப்பான ரங்குரஞ்ச புள்ளியோட பார்த்துட்டு நல்லா கவர்ச்சியாக இருக்குது. ஆனால் வந்து முகப்பட்டு அப்படி சொல்லி இது வாழைப்பழம் இது புள்ளி. அப்போ இனி தோல் கருத்தாலும் பால்பழம் நல்லா கிழஞ்சாலும் தூக்கி அரைக்காம இப்படி ஒன்று செய்யலாம், செய்து சாப்பிடலாம். நல்லா கருத்தா அது இந்த பழதாயினோட ஆனால் இந்த தோல் கறக்குறதும் முள்ளுக்கு பழதாகிறதும் அந்த எல்லா பழதாகிறது வந்து தோல் சுருங்கி அந்த அப்படி வந்துடும். சும்மா சாது பார்த்து கட்டி வச்சோன்னா அந்த பழம் நல்லா இருக்கும், தோல் வந்து கொஞ்சம் கருத்து இருக்கும். அதனால தான் அந்த தோலை பார்த்தே நாங்கள் அதை தெரியலன்னு கழிக்கிறோம். அச்சும்படியாவது பரவாயில்லை. சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வந்துட்டு நான் இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் நெய் சேர்க்கிறேன். பாசம் அதோட நல்ல வடிவா அல்வா திரண்டு வரும். நெய் விட்டால் சட்டியில் ஒட்டாது. அதை விட இப்போ என்ன திரண்டு வரும், வாசம் வரும், நல்லா சாப்பிட ருசியாக இருக்கும். அடிமனைக்கு எனக்கு மூக்கு அடைச்சிருந்தது. இந்த மாசத்துல இந்த மூக்கு திரப்பட்டு போச்சு. அடைப்பு திரப்பட்டு அப்படி ஒரு வாசம். சரிங்களா, சட்டியில ஒட்டாமையே இருக்குங்க. அது உண்மையை நான் என்னன்னு தடிமன் சொல்லி இருக்கிறவனையும் வீட்டிலே ஏதாவது இல்லை வாசமா பொறிச்சா அந்த வாசத்துக்கு இந்த தடிமன் எடுப்போம். இதுக்கு மிக்ஸ் சோசித்தாலே அப்ப வாசமான சமையல் ஒன்று சமைச்சு விட்டா சரி. வெங்காய பொரியல், அந்த வெங்காய பொரியல் வாசமே மூக்க துளைக்கும். இப்போ நாங்கள் முந்திரி வத்தல் கச்சான் முட்டையும் இதோட சேர்ப்போம். இங்க பாருங்க என்ன அழகா கிடக்குது பார்க்க, சாப்பிடவே மனம் இல்லை இப்ப. ஆனா வடிவா தான் இருக்கேன். ஆனால் இப்போ நாங்கள் செய்து வச்சுட்டு இப்போ எங்களுக்கு இப்படி ஆற வச்சோ இல்லை கொஞ்சம் நேரம் செல்லவோ சாப்பிட எங்களுக்கு டைம் இல்லை. நாங்கள் இப்போவே சாப்பிடுவோம் முதல். அதான் போய் ராக்குவோம். இதே நாங்கள் ஒரு கேக் பேக் பண்ணுற ஒரு அளவான டிஷ்ஷுக்கு என்ன வடிவம் பரவாயில்ல, அதுக்கு இதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். வச்சுட்டு பிறகு சாப்பிட்டு கொட்டி சின்ன சின்ன துண்டுகள் ஆக்கி போட்டு கொடுக்கலாம். அப்படி சாப்பிட்ற பொறுமை இருக்கும் உங்களுக்கு. அந்த பொறுமையும் இல்லை. வீட்டை வைக்கவும் இல்லை. வீட்டை வச்சுட்டு நாங்கள் அதுக்கு பக்கத்தான் இருக்கோம். பிள்ளைகள் வந்து ஒரு பக்கமாக எடுத்து கொண்டு ஓடி விடுவோம். அப்போ இதை பேர் அது பார்க்க சார் நாங்கள் இப்போவே இதை சாப்பிட முடிப்பாவே இல்லை. நீங்க ஒரு ஆகி 2 பேரும் தெரியாம செய்யுது ஒழிச்சு வச்சுட்டு பிறகு வெட்டி கொடுப்போம். இப்போ ஸ்கூல் லீவு தானே, இப்போ ஸ்கூலுக்கு போவேன். நாங்கள் ஒரு நாளைக்கு செய்வோம் 2 பேரும் செய்து போட்டு அதே ஒழிச்சு வச்சுட்டு பிறகு பின்னரை கையில் பின்னரை டீக்கு எல்லாம் தானே இல்லை வெட்டி செய்ய கொடுப்போம். அப்படி இதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ காவல் இருக்கிறாங்க. நல்ல வடிவா இருக்கு. என்ன முத்துவளம் எல்லாம் தெரியுது, நல்லா கிடக்குதா. இதோட ஒரு முக்கியமான பொருள் ஒன்றறித்தான் சேர்க்க போறோம். அதையும் சேருங்க இதோட.
ஏலக்காய் சேர்த்தோட இன்னும் வாசம் அதிகமா நல்லா கிடக்கு என்ன இந்த மூக்கு நல்லா கிளிக்கிறா கிடக்கு ஓகே அல்வா ரெடி எங்களுக்கு இதர வாழைப்பழம் அல்வா நல்ல இறுக்கமா இருக்கா இவ்வளோ இருக்க மாட்டேங்குது அந்த சாப்பிட குடிக்க மாதிரி நீங்களும் உங்களோட வாழைப்பழம் இப்படி இருந்தால் தவறாம இதை செய்து சாப்பிடும் எங்களுக்கும் இந்த ஐடியா இல்லைன்னு அந்த நாங்கள் இனிமேல் இப்படித்தான் நாங்களும் ஆனால் இது இதை செய்து சாப்பிட்டு நல்லா இருந்தவையா நாங்கள் இதை ஒரு காணொலியாக தெரிவாம வந்துட்டு இன்னைக்கு எடுத்துருக்குறோம் அதை காணொலி எடுத்துருக்குறோம் வாழைப்பழத்தை வச்சு ரொட்டி சுடுறது அந்த அப்படி செய்கிறோம் போண்டா செய்கிறோம் அதெல்லாம் செய்திருக்கிறோம் ஆனால் இப்படி செய்திருக்கிறது இன்னும் நல்லா இருக்குது ஆனா அந்த இந்த பாருங்க இப்ப சாமி நீங்க என்ன போட்டுக்கொண்டே எனக்கு அடி சட்டியில இருக்கிறத அதுக்கு அரிசி மாக்காளி செய்தாலும் அம்மாங்களும் அரிசி மாக்காளி செய்தா நாங்க வந்து களி சாப்பிட்றத விட முதல் இதான் அந்த அடி கடைசியா கடைசி சட்டி அதை வலிச்சு சாப்பிடுறதா என்ன இப்ப நாங்க சாப்பிடு பாப்போம் என்ன சார் நீ சாப்பிடுங்க சுடும் சட்டப்படி வாழைப்பழத்தை வச்சு இப்படி எல்லாம் செய்யலாம் உண்மையா நல்லா இருக்கு கச்சான் எல்லாம் கடிப்பட நல்லா இருக்கு கச்சான் முத்து எல்லாம் நல்லா தானே இருக்கு இத்தனை வாழைப்பழத்துலேயும் செய்யலாம் ஒருக்கா செய்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு இந்த வீடியோ பார்த்த நீங்கள் லைக் பண்ணுங்க இப்படி செய்து பார்த்துட்டு நீங்களும் கொமெண்ட்ல போடுங்க எப்படி இருக்குதாண்டு மறக்காமல் உங்களோட உறவுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை இத்துடன் நாங்கள் இந்த காணொலியை முடிக்கிறோம் இன்னொரு சமையல் காணொலியில உங்களை சந்திக்கிறோம்